பஜாஜ் ஃபினான்ஸோடைய கம்பெனி ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். பஜாஜ் குழுமத்துல நிறைய கம்பெனிகள் இருக்கிறாங்க. பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். பஜாஜ் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு காங்க்ளமரேட் கம்பெனி. 10,000 ரூபாய் லெவல்ல கிடைக்கக்கூடிய ஷேர் மறுபடியும் 1000 ரூபாய் லெவலுக்கு கிடைக்குது. அடுத்த 5 வருஷம் 10 வருஷத்துல மறுபடியும் ஏறும்போது நமக்கு லாபம் கிடைக்கும். அதனால புதியவர்களும் இந்த ஷேர்ஸை வாங்கறதுக்கு உள்ள வருவாங்க. இந்த ஸ்டாக் ஸ்பிளிட் போனஸ் அப்படிங்கிறது பாக்குறவங்களுக்கு ஒரு பெருசா பெனிஃபிட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இமீடியட் பெனிஃபிட் இல்லை. ஆனா இப்ப நான் ஒரே ஒரு ஷேர் தான் பஜாஜ் ஃபினான்ஸ் வச்சிருந்தேன். ஆனா இந்த ரெக்கார்ட் டேட் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க. இம்மீடியட்டா நீங்க உடனே போய் உங்க போர்ட்போலியோவில் செக் பண்ணாதீங்க. வணக்கம் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஃபினான்ஸ் நேயர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஜாஜ் ஃபினான்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு தரமான ஒரு கம்பெனி, ஒரு முன்னணி நிறுவனம். பஜாஜ் ஃபினான்ஸோடைய கம்பெனி ஷேர்ஸ் வாங்கணும் அப்படின்னா அதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 9,390 அப்படின்ற இடத்துல இன்றைய பதிவின் போது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதை வாங்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆசையாக இருக்கும். ஆனால் அதோடைய ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 10,000 நெருங்குது. இந்த இடத்துல எப்படி வாங்குறது, வாங்கலாமா வேண்டாமா, இது ஆல் டைம் ஹையை நோக்கி நெருங்குது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய ஒரு நியூஸ், ஒரு நல்ல செய்தியாக ஒன்று வந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த கம்பெனி ஷேர்ஸ் ஸ்பிளிட் பண்ண போறாங்க, அதே சமயம் போனஸும் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு. ஜென்ரலா இந்த கம்பெனி போனஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் அமௌண்ட் அப்படின்னு வருஷம் கொடுத்துட்டு தான் வர்றாங்க. ஏன்னா இந்த கம்பெனி ஒரு லாபத்தில் இயங்கக்கூடிய ஒரு நல்ல கம்பெனி. பஜாஜ் குழுமத்துல நிறைய கம்பெனிகள் இருக்கிறாங்க. பஜாஜ் ஆட்டோ, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், பஜாஜ் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். பஜாஜ் அப்படிங்கிறது ஒரு பாரம்பரியம் மிக்க ஒரு காங்க்ளமரேட் கம்பெனி. ஸோ அந்த வரிசையில பஜாஜ் ஃபினான்ஸுக்கு தான் ஒரு முன்னணியான ஒரு ரேங்க் எல்லாருமே கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட இந்த கம்பெனி பற்றி சில விஷயங்கள் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இவங்களுடைய மார்க்கெட் கேப்பு 5,82,216 கோடி. இவங்க ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. இயர் ஆன் இயர் 23% growth காமிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. கடந்த குவார்டர்ல நெட் ப்ராஃபிட்டாக 4,479 கோடி காமிச்சிருக்கிறாங்க. வருஷம் 17% ப்ராஃபிட்டை இவங்க காமிச்சிட்டு வராங்க. இந்த கம்பெனியுடைய ஃபேஸ் வேல்யூ தற்சமயம் 2 ரூபாயாக இருக்கிறது. ஸ்டாக் ஸ்பிளிட் ஆகும்போது இது இன்னும் 1 ரூபாய் அப்படிங்கிற இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்புகளை அடையும். டிவிடெண்ட் ஈல்டு கொடுத்துட்டு வராங்க, 0.60 என்ற அடிப்படையில் கொடுத்துட்டு வராங்க. இந்த கம்பெனியுடைய புக் வேல்யூ 1,396 ரூபாய் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியாக 17% வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனியில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 18% பங்குகளை வைத்திருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 17% பங்குகளை வச்சிருக்கிறாங்க. இந்த கம்பெனி எல்லாருக்குமே நன்கு அறிமுகமான கம்பெனி. பஜாஜ் ஃபினான்ஸ்ல லோன் எடுக்காம, கன்சூமர் டியூரபிள்ஸ்க்கு லோன் எடுக்காத நபர்களே இல்லாமல் கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் கம்பெனி லோன் டிபார்ட்மெண்ட் மட்டும் கிடையாது, பர்சனல் ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, 2 வீலர்ஸுக்கும் அவங்க ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஐபிஓஸ்க்கு ஃபினான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக மற்ற டயர் சிட்டிஸ்க்கும் இவங்க தங்களுடைய பிஸ்னஸ் விரிவாக்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த கம்பெனி ஸ்டாக் ஸ்பிளிட் பண்றாங்க, 1:2 அப்படிங்கிற ரேஷியோல பண்றாங்க. அதே மாதிரி போனஸும் 4:1 அப்படிங்கிற கேட்டகரி கீழே பண்றாங்க. இவங்களுடைய ரெக்கார்ட் டேட்டாக 16 ஜூனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதற்கு முன்பாக யாரெல்லாம் ஷேர் வாங்கி வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும். ஆனா இந்த பங்கோட விலை தற்சமயம் 9,390 அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இது இந்த போனஸும் ஸ்பிளிட்டும் ஆன பிறகு இந்த விலை இந்த இடத்துல இருக்காது. இந்த விலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,500 அப்படிங்கிற ரேஞ்சு கிட்ட வந்துருவாங்க. ஸோ தற்சமயம் வாங்க முடியாத நிலையில் இருக்கவங்க 16ஆம் தேதிக்கு அப்புறமாக கூட இந்த கம்பெனி ஷேர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். சில சமயம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட்டு போனஸும் ஆன பிறகு சற்று ஒரு இறக்கம் இருக்கும்.
அதற்கு பின்பாக மறுபடியும் ஏற ஆரம்பிக்கும். ஸோ நேர்கள் பொறுத்திருந்து அதற்கு தகுந்த மாதிரி விலை அட்ஜஸ்ட் ஆகிடும். கண்டிப்பாக விலை வந்து உங்களுக்கு நன்கு குறைந்து கிடைக்கும். இதெல்லாம் ஒரு கார்பரேட் ஆக்ஷன் தான். ஏன்னா ஏற்கனவே வச்சிருப்பாங்க இல்லையா? இப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ்லாம் வந்து கொரோனா பீரியட்லலாம் வெறும் 1500 இருந்த ஷேர்ஸ் தற்சமயம் எங்கே வந்து இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, அங்கே வாங்கினவங்க எல்லாம் விட்டு விட்டு வெளியேற நினைப்பாங்க. ஸோ பழைய ஏற்கனவே வாங்கி வச்சிருக்காங்க இல்லையா, அவங்களையும் ரீட்டைன் பண்ணணும். இப்போ 10,000 லெவலில் கிடைக்கக்கூடிய ஷேர் மறுபடியும் 1000 லெவலுக்கு கிடைக்குது. அடுத்த ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல மறுபடியும் ஏறும்போது நமக்கு லாபம் கிடைக்கும். அதனால புதியவர்களும் இந்த ஷேர்ஸை வாங்குறதுக்கு உள்ள வருவாங்க. அதனால இது எல்லாமே ஒரு கார்பரேட் ஆக்ஷன் தான். ஆனால் ஸ்டாக் ஸ்பிளிட் ஆகும்போது ஃபேஸ் வேல்யூ உடையும், போனஸ் கொடுக்கும்போது ஃபேஸ் வேல்யூ உடையாது. ஆனால் இந்த ஷேருடைய விலை அவங்க எந்த ரேஷியோ விகிதாச்சாரத்து படி கொடுக்குறாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி ஷேர் விலை கம்ஃபர்டபுளாக உங்களுக்கு கீழே இறங்கி வந்துடும். ஸோ அந்த வகையில் இந்த பஜாஜ் ஃபினான்ஸ் அப்படிங்கிற இந்த ஷேர் வந்து நீண்ட கால அடிப்படையில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அஃபோர்டபுள் ரேட்ல இல்லையே அப்படின்னு நினைச்சு அதை ஒமிட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தற்சமயம் அடுத்த வாரத்துல வாங்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கு. ஸோ அதனால நேர்கள் புதிதாக வாங்குபவர்கள் பஜாஜ் ஃபினான்ஸ் ஷேரை பத்தி யோசிக்கலாம். ஏற்கனவே வச்சிருக்கவங்க பத்திரமா வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிடாதீங்க. ஏன்னா இந்த பெனிஃபிட்ஸ்லாம் வந்துடும். இந்த பெனிஃபிட்ஸ் வந்த பிறகு நீங்க என்ன பண்ணலாம், ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாம். எனிவே பஜாஜ் ஃபினான்ஸ் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு அருமையான ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கக்கூடிய வாரமாக அடுத்த வாரம் அமைய போகுது. நேர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நல்ல லாபத்தை பெறலாம். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் ஷேரு உங்களுக்கு ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணுறாங்க, போனஸும் கொடுக்குறாங்க. ஆனால் ஷேர் விலை வந்து கம்ஃபர்டபுளாக இறங்கிடும். அப்போ அதனால என்ன பெனிஃபிட்டு அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஸோ எனக்கு வந்து என்ன பெனிஃபிட், எப்படி இந்த பெனிஃபிட் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உதாரணமாக ஒரே ஒரு ஷேர் தான் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 10,000 கிட்ட 9,390க்கு நான் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு வாங்கி வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எலிஜிபிள். ஏன்னா அவங்க 16 தான் ரெக்கார்ட் டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு எப்படி மாறும், முதல்ல ஸ்டாக் ஸ்பிளிட் ஆகும்போது 1:2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் ஒரு ஷேர் வச்சிருக்கேன் இல்லையா, இது என்னவா மாறும், அப்படியே பாதியா 2 டிவைடட் பை 2 போடுங்க, 2 மாறிடும். இப்போ என் அக்கௌண்ட்ல ஒரு ஷேர் இருக்காது, 2 ஷேரா மாறிடும். ஆனா ரேட்டு 9,390 இருக்காது. அதை நீங்க என்ன பண்ணணும், டிவைட் பை 2 போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4,600 அந்த ரேஞ்சு கிட்ட வந்து நிற்கும். இவங்க அதோட நிக்கல. இப்ப மறுபடியும் என்ன பண்றாங்க, போனஸும் கொடுக்குறாங்க. ஸோ போனஸ் எப்படி கொடுக்குறாங்க, ஒரு ஷேர் வச்சிருந்தவங்களுக்கு 4 ஷேரா மாறுது. அதான் போனஸோடைய கணக்கு. அப்ப இந்த இடத்துல நான் வச்சிருக்க ஷேர் என்னவா மாறும், இப்ப நான் ஏற்கனவே எத்தனை ஷேர் வச்சிருக்கேன், 2 ஷேர் வச்சிருக்கேன். அப்ப இந்த ஷேர் என்னவா மாறும், 2 + 4 மாறுதுன்னா கிட்டத்தட்ட 8 ஷேரா வந்து என் கணக்குல வந்துடும். இப்ப நான் ஒரே ஒரு ஷேர் தான் பஜாஜ் ஃபினான்ஸ் வச்சிருந்தேன். ஆனா இந்த ரெக்கார்ட் டேட் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க. இம்மீடியட்டா நீங்க உடனே போய் உங்க போர்ட்ஃபோலியோவில் செக் பண்ணாதீங்க. ஒரு குறைஞ்சபட்சம் 1 வாரம் 10 நாள் கிட்ட ஆயிடும். அப்போ அதே சமயம் உங்க போர்ட்ஃபோலியோ லாஸ் காமிக்கும். இப்போ நிறைய ஷேர் 50 100 வாங்கி வச்சவங்களுக்கு உங்க போர்ட்ஃபோலியோ லாஸ் மாதிரி காமிக்கும். ஏன்னா உங்க ஸ்டாக் ஸ்பிளிட் பண்ணது, போனஸ் பண்ணதெல்லாம் அடுத்த நாளே உங்களுடைய டிமெட் அக்கௌண்ட்ல வரவு வைக்கப்பட மாட்டாது. அது குறைஞ்சபட்சம் 1 வாரம் 10 நாள், சில சமயம் 15 நாள் கூட ஆயிருக்கு. அதுக்கப்புறமா தான் இந்த கணக்குல உங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் அதிகரிக்கும். அப்போ உங்க எண்ணிக்கை என்னவா மாறிடும், அந்த இடத்துல கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 8 ஷேர் 6 ஷேர் கிட்ட வந்துடும் உங்களுக்கு. ஸோ 6 ஷேர் ஆயிடும். ஆனா அதே சமயம் விலை எங்கே வந்துடும், 1,500 அந்த ரேஞ்சில் தான் வந்து நிற்கும். ஆனா மறுபடியும் 1,500ல இருந்து பழையபடி ஏற ஆரம்பிக்குது பார்த்தீங்களா. அப்போ உங்கள்கிட்ட எத்தனை ஷேர் இருக்கு, 6 ஷேர் கிட்ட இருக்கு இல்லையா. அதனால உங்களுக்கு அந்த இடத்துல என்ன ஆகும், பெனிஃபிட்டை நீங்க என்ஜாய் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இந்த ஸ்டாக் ஸ்பிளிட்டு, போனஸ் அப்படிங்கிறதெல்லாம் இம்மீடியட்டா உங்களுக்கு உடனே கேஷ் அக்கௌண்ட்ல வந்து டிவிடெண்ட் கேஷா கொடுக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பெனிஃபிட்டாக அமையாது. அது மறுபடியும் 1,500ல இருந்து திருப்பி அவங்க இந்த இடத்துல என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, ஏற ஆரம்பிப்பாங்க. இப்போ நீங்க ஒரு ஷேர் வச்சிருக்கும் போது ஏறுற வேகமும் 6 ஷேர் வச்சிருக்கும் போது இருக்கக்கூடிய வேகமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உங்கள்கிட்ட குவான்டிட்டி அதிகமாகுது. அப்பதான் நீங்க அதோட ஒரிஜினல் ரிட்டர்ன்ஸையே பார்ப்பீங்க. ஸோ இந்த ஸ்டாக் ஸ்பிளிட், போனஸ் அப்படிங்கிறது பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு பெருசா பெனிஃபிட் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இமீடியட் பெனிஃபிட் இல்லை. ஆனா இந்த ரேட் 1,500 வந்துருச்சு இல்லையா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, புதுசா வாங்குறவங்க எல்லாரும் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. அப்ப அந்த 1,500 ரேட்ல இருந்து மறுபடியும் அது 2,000 வரைக்கும் போனா கூட உங்கள்கிட்ட ஒரு ஷேர் தானே முன்னாடி வச்சிருந்தீங்க, இப்ப அது எவ்வளவு ஷேரா மாறி இருக்கு. அப்ப நீங்க அதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா அதுக்கான லாபத்தை நீங்க பார்க்கலாம். அதனால இந்த கார்பரேட் ஆக்ஷன் அப்படிங்கிறது நான் என்ன பொறுத்த மட்டும் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட். ஏன்னா ஒரு கம்பெனி
கம்பெனி முதல்ல ப்ராஃபிட்டபிளா இருந்தா மட்டும்தான் இதெல்லாம் நடக்கும். மற்றபடி லாஸ் மேக்கிங் கம்பெனில இந்த விஷயங்கள்லாம் நடக்கவே நடக்காது. ஸோ போனஸ் ஸ்டாக் ஸ்பிளிட் இருக்கிறாங்க அப்படின்னாலே அந்த கம்பெனி ஒரு எத்திக்ஸான கம்பெனி தான். அவங்க வந்து இன்வெஸ்டர்ஸை மதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான். இது எல்லாமே ஏற்கனவே பிசினஸை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு சின்ன உத்தி தான். நாம அந்த வகையில உள்ள போய் நம்ம ப்ராஃபிட்டை வந்து பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான். ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.